வெண்ணிலாவோட அப்பா சேகர் தரகர் கிட்ட வெண்ணிலா ஜாதகம் கொடுத்து மாப்பிள்ளை பார்க்க சொன்னாரு. ஐயா, உங்க பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கிறதுனால எல்லாரும் வேணாம் வேணான்னு சொல்றாங்க ஐயா. தரகரே, இனிமே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு வரதட்சணையா எடைக்கு எடை தங்கம் கிடைக்கும்னு சொல்லுங்க. வெண்ணிலா அப்பா சேகர் சொன்ன மாதிரியே தரகரும் வெண்ணிலாவோட ஜாதகத்தை ராதாம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டாரு. அப்புறம் வரதட்சணையா எடைக்கு தங்கம்னு சொல்லிட்டாரு. எடைக்கு தங்கம் தராங்களா? எப்படியாச்சும் இந்த பொண்ணை நம்ம பையன் சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ராதாம்மா தரகருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, என்ன சொல்றீங்க? இந்த பொண்ணு போட்டோலயே ரொம்ப குண்டா இருக்காமா, நேர்ல இன்னும் ரொம்ப குண்டா இருப்பா போல. எனக்கு இந்த பொண்ணு வேணாமா. ஏய் சுரேஷே, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா எடைக்கு தங்கம் வர தராங்களாண்டா. அது மட்டும் இல்லை, நான் விசாரிச்சு பார்த்தேன். ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்கார குடும்பமாடா. ஊர்ல நிறைய சொத்து இருக்கு. இந்த பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா, அப்ப சொத்துக்காக என்ன இந்த குண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? நான் எப்படிமா இந்த பொண்ணு கூட வாழ்றது? நீ ஏன்டா இவ்வளவு கவலைப்படுற? கல்யாணம் மட்டும் ஆகட்டும். மொத்தம் தங்கம் நகை சொத்தெல்லாம் பிடுங்கி அவளை வீட்டை விட்டே நம்ம துரத்திடலாம். அம்மா உனக்கு அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. சரிம்மா, நீ ஏதோ சொல்ற, நானும் கட்டிக்கிறேன். எப்போ போறோம் அவங்க வீட்டுக்கு? ஏய், நாளைக்கே வரேன்னு சொல்லிட்டேன்டா. என்னங்க, நாளைக்கே நம்ம எல்லாரும் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். சரி ராதாம்மா, நாளைக்கே போய் பார்த்துடலாம். மறுநாள் காலையில ராதாம்மா தன் குடும்பத்தோட பொண்ணு பார்க்க வராங்க. வெண்ணிலாவும் நம்மள பொண்ணு பார்க்க வராங்கன்னு அழகா புடவெல்லாம் கட்டி ரெடியா இருந்தா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் பயணம் பண்ணி வந்திருப்பீங்க. தரகர் சொன்னாரு உங்களை பத்தி எல்லாத்தையும். சேகர் தன்னோட குடும்பத்தை பத்தி ராதாம்மா கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. இவதான் என்னோட மனைவி லக்ஷ்மி. நீங்க பார்க்க வந்த வெண்ணிலா என்னோட மூத்த பொண்ணு. இவ 2வது பொண்ணு. இவ பேரு அனு. ஓ அப்படியா? சரிங்க. சரி, என்னோட மருமகளை கூப்பிடுங்க, பொண்ணை பார்த்துடலாம். ஏ அனுமா, போய் அக்கா வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு வாமா. மாப்பிள்ளை பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு. இந்த குண்டுக்கு போய் இப்படி ஒரு மாப்பிள்ளையா? இதுல இந்த அப்பா வேற சொத்தும் கொடுத்து எடைக்கு தங்கம் வேற தராரு. அனு தன்னோட மனசுல இப்படி பொறாமப்பட்டா. ஏ வெண்ணிலா, வாடி, அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. வெண்ணிலா காஃபியோட வந்து மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருக்கும் கொடுத்தா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெண்ணிலாவை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு வெண்ணிலாக்கு கேஸ் வந்துடுச்சு. ஷி, காரமோ ஒரே நாத்தம். என்னடி சாப்பிட்டு தொலைச்ச? ஏய், அது மூலிகை கஷாயம்டி. உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்க எல்லா கெட்ட கேஸையும் அது வெளியே அனுப்பிடும். பொண்ணு வீட்டுக்காரங்க நாத்தம் தாங்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. போதும் வெண்ணிலா, நீ உள்ள போமா. மத்ததெல்லாம் நாங்க எல்லாம் பேசிக்கிறோம். நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கா. உங்க எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கா? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. குண்டா இருந்தா என்ன, வெயிட்டு தானே, அதெல்லாம் ஈஸியா குறைச்சிடலாம். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுரேஷ் வெண்ணிலாவோட தங்கச்சி அனுவை பார்த்து இப்படி நினைச்சான். இவளை விட இவ தங்கச்சி அனு நல்லா இருக்காளே. எப்படியாச்சும் இந்த குண்டு கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் புடுங்கிட்டு இவ தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்கிடணும். அப்புறம் என்னங்க, கல்யாண நாளை குறிச்சிடலாமா? 2 குடும்பமும் சேர்ந்து வெண்ணிலா சுரேஷ் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க. வெண்ணிலாவோட கல்யாணம் நடக்குதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தரகர் அவங்க தெரிஞ்சவங்களுக்கும் சுத்தி இருந்தவங்களுக்கும் வெண்ணிலாவோட ஜாதகம் அப்புறம் தங்கம் கிடைக்கும்னு போன்ல சொல்லிட்டு இருந்தாரு. வெண்ணிலாவோட அம்மாவும் தங்கச்சியும் வெண்ணிலா மேல கோவமா இருந்தாங்க. எதை பத்தியும் கவலைப்படாம வெண்ணிலா கடைக்கு போய் சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தா. இவ நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. இவங்க அம்மாவும் அப்பாவும் இவ குண்டா இருக்கான்னு நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவ கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி தின்னுட்டு இருக்கா.
அதான்க்கா இவ அப்பா தான் எடைக்கு எடை தங்கம் தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எங்க இவ உடம்பெல்லாம் குறைக்க போறா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வெண்ணிலா வீட்டுக்கு வந்துடுறா. இவங்களுக்கு இல்லைனாலும் நம்ம அப்பாக்காகவாச்சும் நம்ம உடம்ப குறைக்கணும். என்ன பண்ணலாம்? சரி, நம்ம பேப்பர்ல ஏதா விளம்பரம் இருக்கான்னு பார்க்கலாம். வெண்ணிலா பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரு ஜிம்ல போய் ஜாயின் பண்றா. சார், நான் இங்க ஜிம்ல ஜாயின் பண்ண வந்திருக்கேன். ஓகே மேடம், வெயிட் பண்ணுங்க, கோச் இப்போ வருவார், வந்ததும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்போ அதே டைம்ல சுசீலான்னு ஒரு பொண்ணு அங்க ஜிம்ல ஜாயின் பண்ண வந்தா. அவளையும் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஹாய், என் பேர் சுசீலா. புதுசா எங்க ஜிம்ல ஜாயின் பண்ண வந்திருக்கேன். இந்த ஜிம் நல்லா இருக்குமா? உடம்ப குறைக்க முடியுமா? நானும் புதுசா தான் வந்தேன். இங்க பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் என் பேரு வெண்ணிலா. ஓகே வெண்ணிலா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே உடம்ப குறைக்கலாம். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இல்ல, என்கிட்ட அவ்வளவா யாருமே பேச மாட்டாங்க. நான் இவ்வளவு குண்டா இருக்கேன்னு எல்லாரும் எனக்கு கிண்டல் தான் பண்ணுவாங்க. ஆனா நீ என் கூட இருக்கன்னு சொல்றியே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது வெண்ணிலா. ஒருத்தர் உருவத்தை வச்சு யாரையும் பேசக்கூடாது. விடு, இனிமே நம்ம பழசெல்லாம் பேச வேணாம். அப்போ அங்க ஜிம் கோச் வந்தாரு. இவங்க 2 பேரையும் பார்த்தாரு. ஓகே, நீங்கள் நாளையிலேருந்து ஷாப்பா 7 o'clock வந்துடுங்க. இப்போ நீங்கள் போகலாம், நாளைக்கு வந்துடுங்க. மறுநாள் 2 பேரும் ஜிம்முக்கு வந்தாங்க. அப்போ அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் வெண்ணிலாவை பார்த்து சிரிச்சாங்க. ஏ, என்னடி இவளா ஜிம் பக்கம் வந்திருக்கா? இவளால ஒரு தோப்புக்காரனை கூட போட முடியாது. ஃபர்ஸ்ட் விடுடி, எப்படியோ இங்க ஒர்க் அவுட் பிடிச்சிட்டு வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டு தூங்க தான் போறா. இன்னும் நல்லா பன்னிக்குட்டி மாதிரி ஆக போறா. இப்படி பேசி வெண்ணிலாவை எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. வெண்ணிலாக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஹே வெண்ணிலா, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. மத்தவங்க கிடக்குறாங்க, நம்ம ஒர்க் அவுட் பண்றோம், உடம்ப குறைக்கிறோம், ஓகேவா?